Harry Potter and the Deathly Hallows Chapter 31 Part 1 The Battle of Hogwarts. இது ஒரு பெரிய சாப்டருங்க. நிறைய பெரிய சம்பவங்கள்லாம் இந்த சாப்டரில் நடக்க போகுது. இந்த சாப்டரை நீங்கள் கேட்கும்போது நல்ல ஸ்பீடாக அது ஓடிட்டுருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அதில் பயங்கர ஸ்பீடாக இங்கே ஓடிட்டுருக்க மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு கதை கேளுங்க. அண்ட் இதையும் நான் சொல்லிடுறேன், பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் புக்கை கம்ப்ளீட்டாக நம்ம சேனலில் முடிச்சிட்டோம். நிறைய பேர் அந்த புக்கை தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் அதை கேட்காம வச்சுருக்கீங்களோ நீங்கள் போய் அதை கேட்டுக்கலாம். அது இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நம்ம சேனலில். சரி வாங்க இப்போ நம்ம த பேட்டில் ஆஃப் ஹாக்வர்ட்ஸ்குள்ளே போகலாம். நான் திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த சாப்டரை நல்லா ஸ்பீடாக ஓடுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு கதை கேளுங்க. இவங்க எல்லாருமே இப்போ கிரேட் ஹால்குள்ளே நுழைஞ்சிருவாங்களா. கிரேட் ஹாலோட அந்த மாயாஜால சீலிங் நல்ல இருட்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும். ஃபுல்லாக அதில் நட்சத்திரங்களாக படர்ந்து இருக்கும். அதுக்கு கீழே அங்கே அந்த நீளமான 4 ஹவுஸ் டேபிள்ஸ் இருக்கும். அங்கே ஃபுல்லுமே எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. நிறையா பேர் அங்கே ட்ராவலிங் க்ளோக்ஸும் போட்டு உட்காந்துருப்பாங்க. அண்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ட்ரெஸ்ஸிங் கவுன்ஸோடய உட்காந்துருப்பாங்க. அங்கங்கே மேலே நல்லா முத்து மாதிரி வெள்ளையாக இருக்கிற உருவங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றிட்டு இருக்கும். அதாவது ஸ்கூல் கோஸ்ட் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃப்ளோட் ஆகிட்ருப்பாங்க. அங்கே உயிரோடு இருக்கிறவங்களோட கண்களும் சரி, இறந்து போனவங்களோட கண்களும் சரி, அந்த கிரேட் ஹாலோட உயரமான பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிற ப்ரொஃபஸர் மெகானகல் மேலே தான் இருக்கும். உங்களுக்கு பின்னாடி ரிமைனிங் டீச்சர்ஸ்லாம் நின்றுட்டுருப்பாங்க, இன்க்ளூடிங் அந்த சென்டார் ஃபிரன்ஸ் இருக்கார்ல, அந்த குதிரை மனிதர் ஃபிரன்ஸு, அவரும் நின்றுட்டுருப்பாரு. அண்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் இருக்கிற மெம்பர்ஸும் அங்கே நின்றுட்டுருப்பாங்க. அவங்களும் இங்கே சண்டை போட எல்லாருமே வந்துட்டாங்க. எவாக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே மிஸ்டர் ஃபில்ச்சும் மேடம் பாம்ஃப்ரேயும் தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு அங்கே ப்ரொஃபஸர் மெகானகல் நல்லா கத்தி பேசிகிட்டு இருப்பாங்க. ப்ரீஃபெக்ட்ஸ், நான் சொன்ன உடனே உங்கள் ஹவுஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் சார்ஜஸ் எடுத்துகிட்டு ஆர்டர்லி ஃபேஷனில் எவாக்குவேஷன் பாயிண்ட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க கத்திட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பயந்து போய் இப்போ உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப பயந்து போய் பார்த்துட்ருப்பாங்க. ஹாரி அங்கே இருக்கிற செவரோரமாக நடந்து போய் கிரிஃபண்டோர் டேபிளை அப்படியே ஸ்கேன் பண்ணிகிட்டு இருப்பான். ரானும் ஹெர்மாயினியும் எங்கன்னு தேடிட்டு இருப்பான். ஹஃபில்பஃப் டேபிளில் இப்போது எர்னி மேக்மில்லன் எந்திரிச்சு நின்று கத்திட்டு இருப்பான். இங்கேவே ஸ்டே பண்ணி ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ கை தட்டிட்டு இருப்பாங்க. உனக்கு ஏஜ் வந்துருச்சுன்னா நீ இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போ சொல்லுவாங்க. எங்களோட திங்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ ராவன்க்ளா டேபிள்லேருந்து ஒரு பொண்ணு கத்தி கேட்டுட்ருக்கோம். எங்களோட ட்ரிங்க்ஸ், எங்களோட ஆந்தை அப்படின்னு அது கேட்டுட்ருக்குமா. உங்களோட பொசஷன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே டைம் இல்லை. உங்களை இங்கேருந்து சேஃபாக எவாக்குவேட் பண்ணுறது தான் இங்கே முக்கியமான விஷயமே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. ப்ரொஃபஸர் ஸ்னேப் எங்க அப்படின்னு ஸ்லிதரின் டேபிள்லேருந்து இப்போ ஒரு பொண்ணு கத்தும். எப்பவும் போல் பயந்து ஓடிட்டான் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ரிப்ளை பண்ணுவாங்களா. அங்கே இருக்கிற கிரிஃபண்டோர், ஹஃபில்பஃப், ராவன்க்ளா டேபிளில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமாக கத்தி சிரித்து கிளாப் பண்ணிகிட்ருப்பாங்க. கோட்டையை சுற்றி இப்போ நாங்கள் ப்ரொடெக்ஷனை ப்ளேஸ் பண்ணிட்டோம், ஆனால் ரொம்ப நேரத்துக்கெலாம் எங்களால் அதை ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப வேகமாக காமாக உங்களோட ப்ரீஃபெக்ட் சொல்கிற மாதிரி அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் அங்கே நல்லா கத்தி பேசிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் அவங்களோட வாய்ஸே இப்போ ரொம்ப லோவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்கள விட இப்போ பயங்கரமாக இருக்கிற ஒரு வாய்ஸ் அந்த கிரேட் ஹால் ஃபுல்லாக நல்லா எக்கோ அடித்து கேட்டுட்ருக்கோம். அது ரொம்ப ஹையாக கோல்டாக ஆனால் கிளியராக இருக்கும். அந்த வாய்ஸ் எங்கேருந்து பர்டிகுலராக வருதுன்னு தெரில, பட் அங்கே இருக்கிற செவரை சுற்றி, அந்த இடத்த சுற்றி அது அப்படியே வந்துட்டுருக்கிற மாதிரி இருந்தது. அது கேட்க எப்படி இருந்துச்சுன்னா, இவ்வளோ நாளாக அந்த வாய்ஸ் அங்கே இருக்கிற செவர்களில் தான் டார்மெண்ட்டாக எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்திருக்கு, இப்போது கரெக்டாக கேட்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்கள் எல்லாரும் சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த வாய்ஸ் நல்லா எக்கோ அடித்து கேட்குமா. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக அலற ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் ஒருத்தரை டைட்டாக பிடிச்சிட்டு எங்கேருந்து அந்த வாய்ஸ் வருதுன்னு திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பயந்துட்டு. நீங்கள் என்ன முயற்சி போட்டாலும் அது இங்கே பலன் அளிக்காது. நீங்கள் என்னை எதிர்த்து சண்டை போட முடியாது. நான் உங்களை கொல்லணும்னு விருப்பப்படலை. ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற டீச்சர்ஸ் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. மாயாஜாலம் இருக்கிற ரத்தத்தை எனக்கு இங்கே சிந்தணும்னு விருப்பம் இல்லை அப்படின்னு பயங்கரமாக அந்த வாய்ஸ் எக்கோ அடித்து கேட்கும். அந்த கிரேட் ஹாலே இப்போ அமைதியாயிரும். ஹாரி பாட்டரை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு வால்டமோர்ட்டோட வாய்ஸ் நல்லா இப்போ சத்தமாக கேட்கும். உங்களை யாரையுமே நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஹாரி பாட்டரை என்கிட்ட கொடுங்க. இந்த ஸ்கூலை நான் தொடக்கூட மாட்டேன். ஹாரி பாட்டரை என்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு பரிசு காத்திருக்கு. இன்றைக்கி நடுராத்திரி வரைக்கும் உங்களுக்கு நான் நேரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் இப்போ அப்படியே நின்றும்.
அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சுற்றி சுற்றி ஹாரி எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருப்பாங்க. எல்லாரோட தலையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி ஹாரியை தான் தேடிட்டு இருக்கும். அப்போது ஸ்லிதரினோட டேபிள்ல இருந்து ஒரு உருவம் எந்திரிக்கும். யாருன்னு பார்த்தா இந்த பான்சி பார்க்கின்சனு. அவன் அங்கே தான் இருக்கான், பாட்டர் அங்கே தான் இருக்கான், யாராவது அவனை பிடிங்க அப்படின்னு அது கையை நீட்டி ஹாரியை பார்த்து கையை நீட்டி பயங்கரமாக கத்துமா. ஹாரி அங்கே பேசுகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ பயங்கரமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு பார்த்தா கிரிஃபண்டோர் டேபிளில் இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ எந்திரிச்சு வந்து ஹாரி முன்னாடி அவனுக்கு காட்ஸ் மாதிரி வந்து நின்றுவாங்க. ஹாரியை ஃபேஸ் பண்ணி நிற்க மாட்டாங்க, ஆனால் ஸ்லிதரின்ஸை ஃபேஸ் பண்ணி நிற்பாங்க. இப்போது ஹஃபில்பஃப் டேபிளில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் எந்திரிச்சு ஹாரி முன்னாடி நல்லா சுற்றி வந்து நின்றுவாங்க ஸ்லிதரின் டேபிளை பார்த்து. தென் ராவன்க்ளா டேபிளில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எந்திரிச்சு வந்து ஹாரி முன்னாடி நின்றுவாங்க ஸ்லிதரின் டேபிளை பார்த்து. இப்போ அவங்க எல்லாருமே பான்சியை தான் பார்த்துட்டு இருப்பாங்களா. ஹாரிக்கு இது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இவங்க எல்லாருமே இப்போ இவனுக்காக எந்திரிச்சு வந்து இப்படி நின்னது. அவங்க எல்லாருமே அவங்களோட க்ளோக்குள்ளேருந்து அவங்களோட மந்திரக்கோலை வெளியில் எடுத்துருவாங்க. தேங்க்யூ மிஸ் பார்க்கின்சன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் எரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கிற அவங்களோட வாய்ஸில் பேசிகிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் ஃபில்ச் கூட நீ தான் ஆளாக இந்த ஹாலில் இருந்து வெளியில் கிளம்பணும், அண்டு உன்னோட ஹவுஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. இப்போது ஸ்லிதரின் டேபிளில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எந்திரிச்சு அந்த ஹாலோட இன்னொன்று ஒரு பக்கமாக போயிட்டுருப்பாங்க. ராவன்க்ளாஸ் இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் கத்துவாங்களா. ஸ்லோவாக இப்படியே அடுத்தடுத்து ராவன்க்ளா, அடுத்து ஹஃபில்பஃப், அடுத்து கிரிஃபண்டோர், இந்த டேபிள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக ஆரம்பிக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஓல்டர் ராவன்க்ளா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. மித்த இந்த சின்ன சின்ன பசங்களாம் கிளம்பிடுவாங்க. அண்ட் ஹஃபில்பஃப்ஸ்லாம் நிறைய பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க, இங்கேவே தான் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. கிரிஃபண்டோர்லாம் யாருமே எந்திரிக்கவே மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க டேபிளே ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஃபஸர் மெகானகலும் மித்த டீச்சர்ஸும் போய் வம்படியாக ஹஃபில்பஃப்லையும் கிரிஃபண்டோரில் உட்காந்துருக்கிற அந்த அண்டர் ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அங்கேருந்து கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. முடியவே முடியாது கிரீவி, ஒழுங்காக கிளம்பிடு, பீக்ஸ் உன்னையும் தான் சொல்கிறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் அங்கே கிரிஃபண்டோர் டேபிளில் கத்திட்டு இருப்பாங்க. கிரீவி பிரதர்ஸ் அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாரி ஹாக்வர்ட்ஸில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணான்ல, காலின் கிரீவின்னு. அந்த பையன் கூட கேமரா வச்சு ஹாரியை ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பான். அவனோட சைன் வேணும்னு சொல்லிட்டு ஹாரி பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். ஹாரியோட மிகப்பெரிய ஃபேனாக இருப்பான். அதுக்கு அடுத்த வருஷம் அவனோட தம்பி டெனிஸ் கிரீவின்னு ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணான். ஸோ இவங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பீக்ஸ்ன்ற பையன் யாருன்னா போன வருஷம் நினைக்கிறேன், போன வருஷம் ஹாரி வந்து கியூடிஷ் டீமில் ஒரு பையனை எடுத்திருப்பான், ஜிம்மி பீக்ஸ் அந்த பையன் பேர். ஸோ இவங்கள தான் ப்ரொஃபஸர் மெகானகல் அங்கே கத்திட்டு இருப்பாங்க கிளம்ப சொல்லி. அங்கே கிரிஃபண்டோர் டேபிளில் இப்போது வீஸ்லீஸ் எல்லாரும் உட்காந்துருப்பாங்களா. ஹாரி வேக வேகமாக அவங்க கிட்டக்க போவான். ரானு ஹெர்மாயினி எங்கே அப்படின்னு அவன் கேட்பானா. நீ இன்னும் அவங்கள கண்டுபிடிக்கலையா அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் கேட்டுட்டு இருப்பாரா. அவர் ரொம்பவே பயந்து போயிருப்பார். பட் அதுக்கு மேலே அவரால் வேறு எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா இப்போது கிங்ஸ்லி இருக்கார்ல, அவர் அங்கே இருக்கிற உயரமான பிளாட்ஃபார்மில் இப்போ ஏறி போய் நின்று அங்கே மிச்சம் இருக்காங்களா அவங்கள பார்த்து இப்போ பேச ஆரம்பிச்சிருவாரு. நடுராத்திரி ஆறதுக்கு இன்னும் ½ an hour தான் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே இப்போ சீக்கிரமாக வேலையை ஆரம்பிக்கணும். இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த போரை அவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த புக்கில் நல்லா தெளிவாக காமிச்சிருப்பாங்க. மூவியில் நம்ம பார்த்ததை விட இதில் நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அதை கிங்ஸ்லி தான் அங்கே அட்ரஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த போருக்கான பிளானை ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற டீச்சர்ஸும் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் இருக்கிற மெம்பர்ஸும் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக், ஸ்ப்ரவுட், மெகானகல் இவங்க 3 பேரும் அவங்களுக்கான குரூப் ஆஃப் ஃபைட்டர்ஸை கூப்பிட்டுட்டு கோட்டையில் இருக்கிற 3 உயரமான டவர்ஸ்க்கு போயிடுவாங்க. ராவன்க்ளா டவர், ஆஸ்ட்ரானமி டவர், கிரிஃபண்டோர் டவர். அங்கேருந்து தான் அவங்களுக்கு ஓவர்வியூ நல்லா இருக்கும். அவங்க போடுற ஸ்பெல்ஸை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு எக்ஸலண்ட்டான பொசிஷன் அது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹாக்வர்ட்ஸ் கோட்டையில் நிறைய டவர்ஸ் இருக்குது. கிரிஃபண்டோர் டவர் இருக்குது, அதாவது கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அந்த காமன் ரூம் வந்து ஒரு டவரில் தான் இருக்கும். அதே மாதிரி ராவன்க்ளா டவர் இப்போ கூட ஹாரி ரீசெண்டாக போயிட்டு வந்தான். அவனுக்கு அதை பார்த்த உடனே அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்த இம்ப்ரெஷனே இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா கோட்டையை சுற்றி இருக்கிற எல்லாமே தெரியும், மலைகள்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு. ஏன்னா அது நல்ல உயரமான டவர். அதே மாதிரி ஆஸ்ட்ரானமி டவர், இதை நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கோம். டம்பிள்டோர் கூட ரீசெண்டாக அங்கேருந்து தான் இறந்து போனார். தென் நம்ம நார்த் டவர் பற்றி பார்த்துருக்கோம், வெஸ்ட் டவர் பற்றி பார்த்துருக்கோம். நார்த் டவரில் தான் டிவினேஷன் கிளாஸ் ரூம் இருக்குது. பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் புக்கில் கூட நம்ம அதை நிறையா தடவை பார்த்தோம்ல, முக்கியமான சீன்ஸ்லலாம் அது வரும். அப்புறம் வெஸ்ட் டவரில் தான் அவுல்ட்ரி இருக்குது, எல்லா ஆந்தைகளும் அங்கே தான் இருக்கும். ஹாக்வர்ட்ஸ்லேயே உயரமான டவர் தான் ஆஸ்ட்ரானமி டவர். ஏன்னா அங்கேருந்து பார்த்தா தான் ஆஸ்ட்ரானமி கிளாஸ்லாம் நல்லா அட்டன் பண்ண முடியும். அங்கேருந்து வானத்தை பார்த்தா தான் நல்லா கிளியராக தெரியும். ஸோ அதனால தான் அந்த கிளாஸ் அங்கே இருக்கும்.
இவனுங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது டிராகனை கூட ஹேக்ரிடோட டிராகன் இருக்குல்ல நார்பெட்டை, அதை சார்லியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தெரியாமல் ஸ்மகிள் பண்ணி அனுப்பிச்சி வைப்பானுங்களே, அது அந்த டவரில் தான் அனுப்பிச்சி வைப்பானுங்க. ஸோ இப்படி நான் ஒவ்வொரு டவர் அங்கங்கே இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹாக்வர்ட்ஸோட மேப் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். நான் இப்போ ரீசெண்டாக கூட மேப்பை காமிச்சிருந்தேனே ஒரு வீடியோவில். அது வந்து நான் டெத்லி ஹாலோஸில் வீடியோவில் காமிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஆமாம், நான் வந்து நான் பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் புக்கில் தான் அதை காமிச்சிருப்பேன். ரீசெண்டாக தான் அந்த வீடியோ போட்டேன். ஸோ டெத்லி ஹாலோஸா இல்லை பிரிசனர் ஆஃப் அஸ்கபானான்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஓம்பிங் வில்லோ மரம் எங்கே இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் அந்த மேப்பை காமிச்சிருப்பேன். ஏன்னா மூவியில் வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ புக்கில் இருக்கிற மேப்பை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கரெக்டாக அது எங்கே இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது, நிறையா டவர்ஸ் இருக்குது. அப்புறம் டம்பிள்டோரோட ஆஃபீஸுமே ஒரு டவரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க டவர்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த 3 டவருக்கு தான் இவங்க 3 பேரும் இப்போ போக போகிறாங்க. யார் யார்? ப்ரொஃபஸர் மெகானகல், ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக், அப்புறம் ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட். ஏன்னா அங்கேருந்து பார்த்தா தான் நல்ல அந்த 3 டவரும் நல்ல உயரமாக இருக்குமா. ஸோ அங்கேருந்து பார்த்தா தான் இவங்களுக்கு ஓவர்வியூ நல்லா தெரியுன்றதுக்காக. அதே சமயம் ரீமஸ், ஆர்த்தர், நாங்கள் 3 பேரும் ஒரு குரூப்பை கூப்பிட்டுட்டு கிரவுண்ட்ஸுக்கு போயிடுவோம். ஸ்கூலோட என்ட்ரன்ஸஸை சுற்றி டிஃபென்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு கிங்ஸ்லி இப்போ சொல்லிட்டு இருப்பாரா. அந்த வேலை எங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ ஃப்ரெட்டு அவனையும் ஜார்ஜையும் கையை காமிச்சு சொல்லிட்டு இருப்பானா. கிங்ஸ்லி அப்ரூவ் பண்ணுற மாதிரி ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவார். ஆல்ரைட் லீடர்ஸ், நீங்கள் எல்லோரும் இங்கே வாங்க, நமக்கான ட்ரூப்ஸை நம்ம இப்போ டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் இப்போ கூப்பிடுவாரா. பாட்டர் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போ வேகமாக அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தாண்டி ஹாரி கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. அங்கே ரிமைனிங் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி அவங்களுக்கான பொசிஷனையும் அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கேட்கறதுக்காக வந்துட்டு இருப்பாங்களா. ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போ அவங்க எல்லாரையும் கடந்து ஹாரி கிட்ட வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பாங்க. நீ எதையோ இங்கே தேடணும்னு சொன்ன அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்களா. என்னது? ஓ ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்வான். அங்கே ரானையும் ஹெர்மானியும் தொலைச்ச அந்த பயத்தில் அவன் ஹார்க்ரக்ஸை பற்றியே அங்கே சுத்தமாக மறந்துடுவான். எதை அவன் தேடி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இங்கே இப்போ இவ்வளோ பெரிய பேட்டிலே நடக்க போதும் அந்த விஷயத்தவே அவன் லைட்டாக மறந்துடுவான். தென் இங்கேருந்து கிளம்பு பாட்டர் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் கத்துவாங்களா. ஆமாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ வேகமாக அந்த கிரேட் ஹால்லேருந்து வெளியில் ஓடிட்டுருப்பான். அவன் அந்த கிரேட் ஹாலை விட்டு வெளியில் ஓடிட்டுருக்கும் போது அங்கே இருக்கிறவங்களோட கண்கள் எல்லாமே ஹாரியை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும். அவன் வெளியில் என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு வந்துடுவானா. அங்கே இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவாக்குவேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவன் இப்போ அந்த மார்பிள் ஸ்டேர்கேஸ் மேலே ஏறி அங்கே இருக்கிற யாருமே இல்லாத அங்கே ஒரு காரிடோர் இருக்குமா மேலே, அதில் இப்போ அவன் ஓடிட்டுருப்பான். அவனுக்கு இப்போ ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிடும், ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவான். அந்த பேனிக்கில் இப்போ அவனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல, என்ன ப்ராசஸ் பண்ணணுன்னே தெரியல. ஸோ அவன் ஃபஸ்ட்டு அவனை காம் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அந்த ஹார்க்ரக்ஸை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதில் கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண அங்கே ராணும் ஹெர்மாயினியும் இல்லாமல் அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. எந்த ஒரு ஐடியாவும் அவனுக்கு சுத்தமாக இப்போ வரவே மாட்டேது. அந்த காரிடோரில் அவன் நடந்து வந்துட்டு இருப்பான்ல, அந்த காரிடோர் எம்டியாக தான் இருக்கும். இப்போ அவன் அப்படியே நடுவில் வந்து அங்கே உட்காந்துருவான் அவனை காம் டவுன் பண்ணுறதுக்கு. அவனோட பவுச்சில் இருக்கிற மரோடர்ஸ் மேப்பை வெளியில் எடுத்து ராணும் ஹெர்மாயினியும் எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டு இருப்பானா. ஆனால் அவங்களோட பேர் அவன் கண்ணுக்கு அங்கே தெரியவே தெரியாது. ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டை பார்த்து இப்போ எக்கச்சக்க க்ரௌட், அதில் எக்கச்சக்க பேர் தெரியும். மரோடர்ஸ் மேப்பில் ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டை பார்த்து போயிட்டு இருக்கிறவங்களோட பேர். ஒருவேளை ராணும் ஹெர்மாயினியும் ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டில் இருக்காங்களோ அதனால தான் அவங்களோட பேர் நமக்கு தெரிய மாட்டேதா அப்படின்ற மாதிரி தான் ஹாரி நினைப்பான். ஸோ அந்த மேப் எடுத்து இப்போ உள்ளே வச்சுட்டு அவனோட 2 கையும் எடுத்து அவனோட முகத்தில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பான். பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பானா. நான் ராவன்க்ளா டவருக்கு தான் போவேன்னு வால்டமோர்ட் நினச்சான் அப்படின்னு அவன் இப்போ யோசிச்சுட்டு இருப்பான். சாலிடான ஃபேக்டே அங்கே தான் இருந்துச்சு. நான் ராவன்க்ளா காமன் ரூமுக்கு தான் போவேன்னு கரெக்டாக வால்டமோர்ட்டுக்கு தெரிஞ்சு அந்த அலெக்டோ கேரோவை அங்கே நிற்க வச்சுருக்கான். அதுக்கான ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று மட்டும்தான். ஹாரிக்கு அந்த ஹார்க்ரக்ஸ் என்னன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு வால்டமோர்ட் பயந்துருக்கான். அது ராவன்க்ளா ஹவுஸ் கூட தான் கனெக்ட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அலெக்டோ கேரோவை அவன் அங்கே நிற்க வச்சுருக்கான் அப்படின்னு இப்போ ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் ராவன்க்ளா ஹவுஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரே ஆப்ஜெக்ட்டுன்னு எல்லாரும் சொல்கிறது அந்த தொலைஞ்சு போன டயடமை தான். ஆனால் அது எப்படி ஹார்க்ரக்ஸாக ஆக முடியும்? ராவன்க்ளாவோட பல ஜென்ரேஷன்ஸ் தேடிட்டு வந்துட்டு இருந்த அந்த தொலைஞ்சு போன டயடமை எப்படி ஸ்லிதரின்ல இருக்கிற வால்டமோர்ட் கண்டுபிடிச்சிருப்பான்? அந்த டயடமை பார்த்தவங்க யாருமே இப்போ உயிரோடு இல்லை. அப்போ யார் அவன் என்கிட்ட அந்த டயடம் எங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது
உயிரோட இல்லை அப்படின்னு அவன் திரும்பவும் யோசிப்பானா? அவனோட கைகளுக்குள்ளே இருக்கிற அவனோட முகத்தில் இருக்கிற கண்கள் இப்போது வேகமாக ஓப்பன் ஆகும். ஏன்னா அவன் இவ்வளோ நேரம் அவனோட கையை வச்சு அவனோட முகத்தை பொத்திட்டு தானே உட்காந்துட்டு இருப்பான். இப்போ அவன் சடனாக எந்திரிச்சு நின்றுவான். அங்கே இருக்கிற மார்பிள் படிக்கட்டை பார்த்து திரும்பவும் வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பான். நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டை பார்த்து போயிட்டு இருக்கிற சத்தம் அவனுக்கு இப்போ நல்லா கேட்டுட்டு இருக்கும். அந்த மார்பிள் படிக்கட் கிட்ட நெருங்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ப்ரீஃபெக்ட்ஸ் எல்லாருமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஹவுசஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக்ல வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தள்ளிட்டு இருப்பாங்க க்யூவில் நிற்கிறதுக்கு. ஜக்காரியா ஸ்மித் அவங்க ஹவுஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிடிச்சி இழுத்துட்டு வந்து க்யூவோட ஃப்ரண்ட்ல நிற்க வச்சுட்டு இருப்பான். அங்கே இருக்கிற குட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயத்தில் அழுக ஆரம்பிச்சிருவாங்க, கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருக்கிற ஓல்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் இல்லைனா அவங்க கூட பிறந்தவங்களையும் ரொம்ப டெஸ்பரேட்டாக தேடிட்டு இருப்பாங்க. ஹாரி அப்போ அந்த என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு மேலே அந்த பேர்ல் ஒயிட் கலரில் இருக்கிற உருவம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துருவான். அவனால் எவ்வளோ கத்த முடியுமோ அவ்வளோ கத்தி நிக் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு பயங்கரமாக கத்துவான். வேகமாக அங்கே அலையாட்டம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தள்ளி விட்டுட்டு அங்கே நம்ம நியர்லி ஹெட்லெஸ் நிக் இருக்கார்ல, அவர் ஃப்ளோட் ஆகிட்டு இருப்பாரா, அவரை பார்த்து ஓடிட்டு இருப்பான். கிரிஃபண்டோர் டவரோட கோஸ்டான நம்ம நியர்லி ஹெட்லெஸ் நிக் ஹாரி கத்துறதை பார்த்துட்டு அந்த மார்வல் படிக்கட்டுக்கு கீழே அந்த பாட்டம்ல நின்றுட்டு இருப்பாரு. அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹாரி பக்கத்தில் வந்த உடனே ஹாரி மை டியர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நிக் ஹாரியோட 2 கையும் நல்லா டைட்டாக பிடிச்சிப்பாரா. அப்போ ஹாரிக்கு நல்ல ஐஸா இருக்கிற தண்ணிக்குள்ள கையை விட்ட மாதிரி இருக்கும். நிக் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ராவன்க்ளா டவரோட கோஸ்ட் யார் அப்படின்னு அவன் கேட்பானா. நிக் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டாகவும் அதே மாதிரி அஃபண்டான மாதிரியும் இருப்பார். ஏன்னா அவர் என்ன நினைப்பாருனா ஹாரி நம்மக்கிட்ட தான் ஏதோ ஹெல்ப் கேட்டு ஓடி வந்திருக்கான் அப்படின்னு. ஆனால் அவன் இப்போ டக்குன்னு வேற ஒரு ஹவுஸோட கோஸ்ட்டை கேட்டான்ல, அதனால அவர் லைட்டாக அஃபண்டான மாதிரி ஆயிடுவார். அஃப்கோர்ஸ் அந்த கிரே லேடி தான். ஆனால் உனக்கு கோஸ்ட்லி சர்வீசஸ் ஏதாவது வேணும்னா உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே இல்லை அவங்க தான் அதை பண்ணணும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹாரி கேட்பானா. லெட்ஸ் சி அப்படின்னு நிக்கு போ அவரோட தலையை திருப்பி பார்ப்பாரா. அவரோட தலை ஒரு பக்கமாக ஆடிக்கிட்டு இருக்கும். அதோ அங்கே இருக்கா பாரு அவ, அந்த நீளமான தலைமுடி வச்சுட்டு எங்கே இருக்கிற உமன் அவ தான் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு நிக் ஒரு பக்கமாக ஒரு டைரக்ஷனில் அவரோட கையை நீட்டுவாரா. நிக் கையை நீட்டின பக்கமாக ஹாரி திரும்பி பார்ப்பானா. ஒரு உயரமான கோஸ்ட்டை பார்த்து அவர் கையை நீட்டிருப்பாரு. ஹாரி அவங்கள பார்த்துருவான். ஹாரி அவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு, அந்த ஆவியா இருக்காங்களே அந்த பொண்ணு, அவங்க 2 புருவத்தையும் ஒரு மாதிரி உயர்த்திட்டு அந்த பக்கமாக வேற பக்கமாக அவங்க ஃப்ளோட் ஆகி போக ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருக்கிற ஒரு சாலிடான செவர் வழியா அதுக்குள்ளே பாஸ் பண்ணி அந்த பக்கமாக போக ஆரம்பிச்சிருவாங்களா. ஹாரி வேகமாக இந்த பக்கமாக இருக்கிற ஒரு காரிடோருக்குள்ளே நுழைவானா. பார்த்தா இப்போ அந்த ஆவி அந்த காரிடோரோட எண்டில் அப்படியே ஸ்மூத்தாக கிளைட் ஆகிட்டு அவனை விட்டு நல்லா தூரமாக போயிட்டு இருப்பாங்களா. ஹே வெயிட் பண்ணுங்க திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓடுவானா. அவங்க இப்போ அப்படியே நின்றுவாங்க. அவனுக்கு மேலே ஒரு ஃபியூ இன்ச்சஸ் உயரமாக ஃப்ளோட் ஆகிட்டு இருப்பாங்க. ஹாரி அவங்கள பார்ப்பானா. அவங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா இடுப்பு வரைக்கும் நீளமாக முடி இருக்கும். ஃப்ளோர் லென்த்துக்கு நல்லா க்ளோக் போட்டிருப்பாங்க, பெரிய க்ளோக் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களோட முகத்தில் ரொம்ப ஒரு தற்பெருமை அந்த மாதிரி இருக்கும். அவங்க முகத்தை பார்க்குறதுக்கு தன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுற மாதிரி, நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கும். மூவியில் இந்த சீனை நம்ம வேறு மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் புக்கில் உண்மையாகவே நிஜமாக அங்கே என்ன நடந்துச்சுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். அதாவது அந்த டயடம் பற்றின உண்மையான கதையை. நம்ம அப்போது எப்படி ஹெப்சிபா கிட்ட இருந்த அந்த ஹஃபில் பஃபோட கப்பை பற்றின கதையை பார்த்தோம் ஹாஃப் பிளட் பிரின்ஸ் புக்கில், அதே மாதிரி இந்த டயடம் பற்றின கதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாரி இந்த கோஸ்ட்டை பார்த்த உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான். ஏன்னா எவ்வளவோ தடவை இவங்களை கடந்து தான், இவங்களை பாஸ் பண்ணி தான் காரிடோரில் ஹாரி நிறைய தடவை நடந்து போயிருக்கான். ஆனால் இவங்கக்கிட்ட ஹாரி இது வரைக்கும் பேசினதே கிடையாது. நீங்கள் தானே அந்த கிரே லேடி அப்படின்னு அவன் கேட்பானா. அவங்க ஆமான்ற மாதிரி தலையாட்டுவாங்க, ஆனால் எதுவும் பேச மாட்டாங்க. ராவன்க்ளா டவரோட கோஸ்டா அப்படின்னு அவன் கேட்பானா. ஆமாம் அப்படின்னு அந்த கிரே லேடி இப்போ சொல்லுவாங்க. அவங்களோட டோன் வந்து ரொம்ப என்கரேஜிங்காலாம் இல்லை, ஒரு மாதிரி திமிரா பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். தொலைஞ்சு போனால் அந்த டயடம் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை பற்றி என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவங்களோட உதடில் இப்போ ஒரு கோல்டான ஸ்மைல் வரும். என்னை மன்னிச்சிரு, என்னால் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக அவங்க இப்போ திரும்புவாங்களா. இருங்க அப்படின்னு ஹாரி கத்திடுவான்.
அவன் இப்போ கத்தணும்லாம் உண்மையாகவே மீன் பண்ணலை. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற இப்போ கோவமும் அந்த பேனிக்கும் அவனை ரொம்பவே பயமுறுத்திட்டு இருந்துச்சா. ஸோ அவன் பயங்கரமாக கத்திடுவான். அவன் வாட்சை பார்ப்பானா, மிட் நைட் ஆறதுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருந்தது. அதாவது 12 மணி ஆறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருந்தது. இது ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் அப்படின்னு அவன் பயங்கர கோவமாக கத்துவான். அந்த டயடம் இப்போ ஹாக்வர்ட்ஸில் இருந்துச்சுன்னா அதை நான் இப்போ கண்டுபிடிச்சே ஆகணும் சீக்கிரமா அப்படின்னு அவன் கத்துவான். அந்த டயடமை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற முதல் ஸ்டூடெண்ட் நீ மட்டும் கிடையாது, ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை அதுக்காக ரொம்ப தொல்லை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. நான் ஒன்றும் இங்கே நிறைய மார்க் வாங்கணுன்றதுக்காகலாம் அதை தேடிட்டு இருக்கல அப்படின்னு ஹாரி அவங்கள பார்த்து பயங்கரமாக கத்துவான். இது வால்டமோர்ட் பற்றி, வால்டமோர்ட் இங்கே தோக்கடிக்கணும், இல்லைனா உங்களுக்கு அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லையா அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவங்க இப்போ ஆவியாக இருக்கிறனால அவங்களோட கண்ணெல்லாம் அப்படியே செவக்கிறத ஹாரினால் பார்க்க முடியல. ஆனால் அவங்க அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. இப்போ அப்படியே அவங்களோட கண்ணை மட்டும் அப்படியே நல்லா ஒப்பேக்காரத ஹாரினால் பார்க்க முடிஞ்சுது. அவங்க இப்போ ரொம்ப கோவமாக ரொம்ப ஹீட்டடான வாய்ஸில் ரிப்ளை பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நான் அப்படி தான் நினைக்கிறேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி என்னை பார்த்து சொல்லுவ அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. அப்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹாரியும் கத்துவான். அவங்களோட கம்போஷர்லாம் இப்போ அப்படியே ஸ்லிப் ஆக ஆரம்பிக்கும். லைக் இவ்வளோ நேரம் அவங்க ரொம்ப ப்ரௌடாகவும் ஒரு மாதிரி திமிராகவும் இருப்பாங்களே, அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிப் ஆக ஆரம்பிக்கும். அது ஒன்றும் அந்த கேள்வி அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி தடுமாறுவாங்களா. அது என்னோட அம்மாவோட டயடம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, உங்கள் அம்மாவோடதா அப்படின்னு ஹாரி ஷாக் ஆயிடுவான். அவங்க வந்து இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கோவமாக இருப்பாங்க. லைக் தாமேலேயே அவங்க ரொம்ப கோவமாக இருப்பாங்க. நான் உயிரோடு இருந்தபோது நான் தான் ஹெலனா ராவன்க்ளா அப்படின்னு அவங்க இப்போ ஸ்டிஃபாக சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களோட பொண்ணா? அப்போது அந்த டயடத்துக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னதான் அந்த டயடமை நம்மளோட தலையில் மாட்டிக்கிட்டா நம்மளோட அறிவு கூர்மையை அது மேம்படுத்தினாலும் தன்னைத்தானே லார்டுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு திரியிற அந்த மந்திரவாதியை தோக்கடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. நான் ஏற்கனவே இதை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ராவன்க்ளாவோட டயடம் இருக்குல்ல, அதாவது ரொவேனா ராவன்க்ளாவோட டயடம் இருக்குல்ல, அதை தலையில் மாட்டிக்கிட்டோம்னா அதை யார் தலையில் மாட்டுறாங்களோ அவங்களோட அறிவு கூர்மையை அது ரொம்பவே மேம்படுத்தும். லைக் அவங்களோட மூளையை, அவங்களோட அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அது ரொம்பவே மேம்படுத்துமா. அதனால தான் இந்த ராவன்க்ளா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க நிறைய பேர் ஜென்ரேஷனாக, விச் மீன்ஸ் நம்ம ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்குமே அந்த டயடமை ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த டயடமை தலையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து நிறைய மார்க்ஸ் வாங்குவாங்களே. ராவன்க்ளா ஹவுஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான், நிறையா மார்க் வாங்கணும், அவங்க நல்லா படிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க அதை தேடிட்டு இருப்பாங்க. அதனால தான் இப்போ ஹாரி இவங்கக்கிட்ட கேட்கும் போதுமே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, உனக்கு முன்னாடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அதை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அப்போ ஹாரி சொல்லுவான், நான் ஒன்றும் நிறைய மார்க் வாங்கணுன்றதுக்காகலாம் அதை இப்போ தேடி வரலை அப்படின்னுவான். அதான் அவங்க இப்போவும் சொல்லிட்டு இருப்பாங்க, என்னதான் நீ அதை தலையில் மாட்டிக்கிட்டா உன்னோட புத்தி கூர்மையை மேம்படுத்தினாலும் தன்னைத்தானே லார்டுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு திரியிற அந்த மந்திரவாதியை இப்போலாம் அதை வச்சு தோக்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இப்போ தானே உங்ககிட்ட சொன்னேன் அதை தலையில் மாட்டிக்கிறதுக்கெலாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு ஹாரி இப்போ கோவமாக கத்துவான். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக நேரம் இல்லை. பட் உண்மையாகவே உங்களுக்கு ஹாக்வர்ட்ஸ் மேலே கொஞ்சமாவது அக்கறை இருந்துச்சுன்னா, வால்டமோர்ட்டை எப்படியாவது முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த டயடமை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஹாரி கத்துவான். அவங்க இப்போ அப்படியே அமைதியாக மிட்யார்லேயே ஃப்ளோட் ஆகிட்டு ஹாரியை கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. ஹாரிக்கு இருந்த நம்பிக்கையே இப்போ சுத்தமாக போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த டயடமை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை பற்றி டம்பிள்டோர்கிட்டையோ ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் கிட்டேயோ இவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக இப்போ ஹாரி கேட்ட இதே கொஷினை அவங்க 2 பேரும் இவங்கக்கிட்ட கேட்டிருப்பாங்க, ஹெலனா ராவன்க்ளா கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேர்னாலே அதை கண்டுபிடிக்கல, விச் மீன்ஸ் இவங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவன் அங்கேருந்து கிளம்புறதுக்கு தலையை இல்லைன்ற மாதிரி ஆட்டிகிட்டே அங்கேருந்து கிளம்ப திரும்புவானா. நான் அந்த டயடமை என்னோட அம்மா கிட்டேருந்து திருடிட்டேன் அப்படின்னு அவங்க இப்போது ரொம்ப லோவான வாய்ஸில் பேசுவாங்க. என்னது நீ என்ன பண்ண அப்படின்னு ஹாரி கேட்பானா. நான் அதை திருடிட்டேன் அப்படின்னு ஹெலனா ராவன்க்ளா ரொம்ப அமைதியாக திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவாங்க. நான் என்னை புத்திசாலியாக ஆக்கிக்கணும்னு நினச்சேன், எங்கள் அம்மாவை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக ஆகணும்னு நினச்சேன். ஸோ நான் அதை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஓடிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எப்படி ஹாரி அவங்களோட கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணான்னு இவனுக்கே தெரியல. ஆனால் அவன் அதை பற்றி எதுவும் கேட்கவும் இல்லை. ஏன்னா அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த ஹாரி கிட்ட சொல்கிறாங்களே, எதை நம்பி அவங்க ஹாரி கிட்ட சொல்கிறாங்கன்னு ஹாரிக்கே தெரியல. ஆனால் அவன் எதுவும் கேட்க மாட்டான். சிம்பிளி அவன் அவங்க சொல்கிறத மட்டும் லிசன் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். அந்த டயடம் போயிடுச்சுன்ற விஷயத்த எங்கள் அம்மா யார்கிட்டையும் ஒத்துக்கவே இல்லை. அவங்க கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி எல்லார்கிட்டையும் காமிச்சுக்கிட்டாங்களாம். அவங்களோட இழப்பை அவங்க அப்படியே மறைச்சிட்டாங்க.
நான் அவங்களுக்கு செஞ்ச இந்த மிகப்பெரிய துரோகத்தை ஈவன் ஹாக்வர்ட்ஸோட ஃபவுண்டர்ஸ் கிட்ட இருந்தே அவங்க மறைச்சிருக்காங்க. தென் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. நான் என்னதான் அவங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருந்தாலும் திரும்பவும் ஒரு தடவையாவது அவங்க என்னை கடைசியாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டாங்க. என்னை பல வருடங்களாக காதலிச்ச ஒருத்தவனை விட்டு என்னை எப்படியாவது தேடி கூட்டிகிட்டு வர அனுப்பிச்சாங்க. என்னை தேடி கூட்டிகிட்டு வர வரைக்கும் அவன் ஓய மாட்டான்னு எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த கிரே லேடி சொல்லிட்டு பயங்கரமாக பெருமூச்சு விட்டுட்டு தலையை இன்னொன்று பக்கமாக திருப்பிப்பாங்க. ஹாரி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் எப்படியோ நான் மறைஞ்சிருக்கிற காட்டை ட்ராக் பண்ணி என்னை தேடி வந்துட்டான். நான் அவன் கூட திரும்ப வரமாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணேன். அவன் அப்போ ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்க ஆரம்பித்தான். அந்த பேரன் எப்போவுமே அப்படி தான் இருப்பான். ரொம்ப ஹாட் டெம்பர்டா முரட்டுத்தனமாக தான் அவன் நடந்துப்பான். நான் வரமாட்டேன்னு சொன்னதில் அவன் பயங்கரமாக கோவப்பட்டு என்னோட சுதந்திரத்தை பார்த்து அவனுக்கு பொறாமையாகி என்னை அவன் குத்திட்டான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? பேரனா யூ மீன் அப்படின்னு ஹாரி இப்போ கேட்க வருவானா? த பிளட்டி பேரன். ஆமாம் அப்படின்னு அந்த கிரே லேடி சொல்லிட்டு அவங்களோட கழுத்துக்கிட்ட இருக்கிற க்ளோக்கை விலக்கி காமிப்பாங்களா? நல்லா வெள்ளையாக இருக்கிற செஸ்ட்டில் அவங்களோட செஸ்ட்டில் நல்ல டார்க்காக ஒரு காயம் இருக்கும். அவன் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டான்னு அவன் பார்த்தக்கப்புறம்தான் அவனால் அதை தாங்கிக்கவே முடியல. அவனோட ஆயுதத்தை வச்சு தன்னைத்தானே குத்திக்கிட்டு அவனே கொலை பண்ணிட்டான். அவன் பண்ண அந்த விஷயத்த நினச்சி அவன் ரொம்ப வருத்தப்பட்டு தான் இவ்வளோ நூற்றாண்டுகளாகவும் அவனோட கழுத்தில் அந்த செயினை மாட்டியே இருக்கான். அண்ட் அவன் அதை மாட்டி தானே இருக்கணும் அப்படின்னு ஹெலனா ராவன்க்லா ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க எரிச்சலா. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த கதையெல்லாம் நல்லா கனெக்ட் ஆகுதா? நம்ம ஸ்லிதரின் ஹவுஸோட கோஸ்ட் இருக்கார்ல பிளட்டி பேரன், அவர் கிரே லேடியை நம்ம ஹெலனா ராவன்க்லாவை ரொம்ப வருஷமாக காதலிச்சுட்டு இருப்பாங்க. இவனால தான் அவளை போய் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு ரொவனா ராவன்க்லா, அதாவது ராவன்க்லா ஹவுஸோட ஃபவுண்டர் இருக்காங்களே, அவங்க நினச்சி இவங்களை அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாரா, பயங்கரமாக அவருக்கு கோபம் வரும். ஹெலனா திரும்ப வரமாட்டேன்னு சொன்னனால. ஏன்னா ஹெலனா அந்த டயடமை எடுத்துகிட்டு போனதே அவங்க அவங்கள நல்லா புத்திசாலியாக ஆக்கிக்கணும், அவங்க அம்மாவோட பெரிய ஆளாக வரணுன்றதுக்காக தான் அந்த டயடமை திருடிட்டே போயிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்த நல்லா பார்த்துக்கோங்க, ரொவனா ராவன்க்லா யார்கிட்டையுமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ அந்த டயடம் எங்கே இருக்குன்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த விஷயம் அவங்க அம்மா ரொவனா ராவன்க்லா, ஹெலனா, அப்புறம் பிளட்டி பேரன் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒருத்தவனுக்கு தெரிய வந்தது, இப்போ இன்னொன்று ஒருத்தவனுக்கு ஹாரிக்கு தெரிய வந்திருக்கு. அந்த கதையை நம்ம அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம பார்ப்போம். நான் இப்போ இதை மட்டும் சொல்லிடுறேன். ஹெலனா ராவன்க்லா இப்போ நல்லா சுதந்திரமாக வெளியில் சுற்றிட்டு இருக்கிறனால பிளட்டி பேரன் இவங்களை லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பார் லிட்ரலி. ஸோ அவங்க இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறனால அவங்கள பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டு திரும்ப அவங்க வரமாட்டேன்னு சொன்னனால கோவப்பட்டு பிளட்டி பேரன் ஹெலனாவை குத்தி கொலை பண்ணிடுவார். தென் அதை நினச்சி வருத்தப்பட்டு தன்னைத்தானே அதே ஆயுதத்தை வச்சு குத்தி கொலை பண்ணி செத்துருவார். தென் இவ்வளோ நூற்றாண்டுகளாக அதை நினச்சி நான் வருத்தப்பட்டுருக்கேன் அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்காக அவரோட உடம்புல அந்த சங்கிலியை கட்டிட்டு சுற்றிட்டு திரிவார். இதுதான் நடந்திருக்கும். அவர் மேலே ஃபுல்லுமே ரத்த கரையாக இருக்கும், அந்த செயின் அவர் மாட்டியிருப்பார் அப்படின்னு ஃபஸ்ட்டு புக்லேயே அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். அது வேறு யாரோட ரத்தமும் இல்லை, ஹெலனாவோட ரத்தம் தான் அது. இந்த டாக்ஸிக்காக இருப்பாங்களே, ரொம்ப அப்சசிவாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் பிளட்டி பேரனு. அந்த ஆள் எந்த அளவுக்கு ஒரு சைக்கோனா குத்தி கொலை பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு பொண்ணை. நவ் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. அப்போது அந்த டயடம் அப்படின்னு ஹாரி கேட்பானா, பேரன் என்னை தேடி அந்த காட்டுக்குள்ளே வரான்னு தெரிஞ்ச உடனே அதை நான் எங்கே மறைச்சி வச்சேனோ அதே இடத்துல தான் இப்போவும் அது இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்குள்ளே நான் அதை மறைச்சி வச்சுருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. மரத்துக்குள்ளே மறைச்சி வச்சுருந்தியா அப்படின்னு ஹாரி இப்போ கேட்பான். என்ன மரம், அது எங்கே இருக்குது அப்படின்னு ஹாரி கேட்பானா. அல்பேனியாவில் இருக்கிற காட்டுக்குள்ளே எங்கள் அம்மானால் என்னை ரீச்சே பண்ண முடியாத இடத்துக்கு நான் போகணும்னு நினச்சேன் அப்படின்னு ஹெலனா ராவன்க்லா இப்போ சொல்லுவாங்க. அல்பேனியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி வாங்க நம்ம அப்படியே கதைக்குள்ளே போகலாம். அல்பேனியாவா அப்படின்னு ஹாரி ரிப்பீட் பண்ணுவான். இப்போ அவனோட தலைக்குள்ளே எக்கச்சக்க விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். ஆனால் அவனுக்கு இப்போதான் புரியுது, இந்த ஹெலனா ராவன்க்லா எதுக்காக டம்பிள்டோர்கிட்டையும் ஃப்ளிட்விக் கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்த இப்போ ஹாரி கிட்ட சொல்லியிருக்குன்னு. நீ இந்த விஷயத்த இதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லியிருக்க தானே, இன்னொன்று ஸ்டூடெண்ட் கிட்ட அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவங்க ஆமான்ற மாதிரி கண்ணை மூடிட்டு தலையாட்டுவாங்க. எனக்கு அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அவன் ரொம்பவே என்கிட்ட நல்லா பேசினான். அவன் என்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. என் மேலே அவன் ரொம்ப இறக்கம் காமிச்சான்.
அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா, எப்படி இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹாரி இப்போ யோசிச்சுட்டு இருப்பான். பேசி பேசி ஆழமயக்கி அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை வாங்குறது ரிடிலுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அண்ட் நீ மட்டும் இதுல மாட்டல, அவனுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவன் ரொம்ப சாமிங்கா மாறி அப்படின்னு ஹாரி அவனுக்குள்ளேயே முணுமுணுத்துட்டு இருப்பான். ஸோ ஒரு வழியாக கிரே லேடி கிட்ட இருந்து வால்டமோர்ட் அந்த தொலைஞ்சு போன டயடம் எங்கே இருக்குன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். தூரத்தில் எங்கேயோ இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த டயடமை அங்கேருந்து அவன் எடுத்திருக்கான். ஹாக்வர்ட்ஸில் அவனோட எஜுகேஷனை முடித்த உடனே அவன் அங்கே போயிருக்கணும். மேபி ஓர்ஜின் அண்ட் பூர்க்ஸ் கடையில் அவன் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே அவன் இதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி இப்போ ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமும் ரொம்ப வருஷம் கழிச்சு யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிற அந்த அல்பேனியன் காட்டு பகுதி அவனுக்கு வேற லெவல் ஒரு இடமா இருந்திருக்கு. யாருமே அவனை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, யாருமே அவனை கண்டுபிடிச்சிடக்கூடாது, ஒரு இடத்துல மறைமுகமாக வாழணும்னு வால்டமோர்ட் யோசிச்சிருக்கான். அப்போ அந்த 10 வருஷம் அந்த அல்பேனியன் காட்டு பகுதியில் தானே அவன் வாழ்ந்திருக்கான். அல்பேனியா கண்ட்ரியை பற்றி நம்ம ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கில் இருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா வால்டமோர்ட் அந்த காட்டு பகுதியில் தான் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி ஹாக்ரிட் ஹாரி கிட்ட சொல்லியிருப்பாரு. பீட்டர் பெட்டிக்ரூவும் அந்த காட்டில் வச்சு தான் வால்டமோர்ட்டை கண்டுபிடிச்சான். ஸோ வால்டமோர்ட் அங்கே தான் அந்த காட்டுக்குள்ளே தான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இந்த அல்பேனியா பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரி. கிரீஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கும். இந்த அல்பேனியாவை சுற்றி பல்கேரியா, அப்புறம் ரொமானியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும். இந்த பல்கேரியா, ரொமானியா, அல்பேனியா இவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ஃபிக்ஷனல் ஸ்டோரி, ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊர் வந்து எப்படியோ வந்துடும். வாம்பயர் டைரிஸ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல்கேரியாவை பற்றி தெரிஞ்சிருக்கும். ரொமானியா, பல்கேரியா, அல்பேனியா இந்த கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா விச் கிராஃப்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ ஏதாவது விசார்ட் சம்மந்தப்பட்டமாக ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் இந்த 3 கண்ட்ரியில் ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்துடும். அண்ட் அந்த சவுத் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரியில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ்லாம் வந்துடும். ஸோ ஒரு வழியாக அல்பேனியா கண்ட்ரி வால்டமோர்ட்டோட வாழ்க்கைக்குள்ளே, டாம் ரிடிலோட வாழ்க்கைக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது நம்ம ஹெலனா ராவன்க்ளானால தான் வரும். பட் அவனோட அந்த பொக்கிஷமான ஹார்க்ரக்ஸ், அந்த டயடம்மை அங்கே இருக்கிற ஏதோ ஒரு மரத்துலலாம் அப்படியே அவன் விட்டுட்டு வந்திருக்க மாட்டான். கண்டிப்பாக அந்த டயடம்மை யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக அதோட உண்மையான வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பான். அவன் கண்டிப்பாக இங்கே தான் அதை வச்சுருப்பான் அப்படின்னு ஹாரி இப்போ யோசிப்பான். வேலை தேடி அன்னைக்கு நைட்டு அவன் இங்கே வந்தது அப்படின்னு ஹாரி இப்போ யோசிச்சு முடிச்சு அதை அப்படியே அவன் வெளியில் சொல்லிடுவானா? என்னது அப்படின்னு ஹெலனா ராவன்க்ளா கேட்பாங்களா? டம்பிள்டோர் கிட்ட டீச்சராக அவன் வேலை கேட்டு வந்தபோது தான் அந்த டயடத்தை இந்த கோட்டைக்குள்ளே அவன் மறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு ஹாரி இப்போ நல்லா கத்தி சொல்லிடுவான். அவனுக்கு இப்போ இந்த விஷயத்த நல்லா லவுடாக கத்தி சொன்னது எல்லாமே அவனுக்கு சென்ஸ் வர மாதிரி இருந்தது. டம்பிள்டோரோட ஆஃபீஸ்க்கு வரும்போதோ இல்லைன்னா அங்கேருந்து கிளம்பும் போதோ தான் அவன் அதை மறைச்சி வச்சிருக்கான். அண்ட் எப்படியோ அவனுக்கு இங்கே வேலை கிடச்சிருச்சுன்னா கிரிஃபண்டோரோட வாளையும் இங்கேருந்து எடுத்துடலான்னு அவன் யோசிச்சிருப்பான். பட் எனிவே தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி இப்போ பயங்கரமாக கத்திட்டு வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த கிரே லேடி ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே அங்கே ஃப்ளோட் ஆகிட்டு இருப்பாங்களா. ஹாரி அவங்கள விட்டுட்டு வேகமாக என்ட்ரன்ஸை பார்த்து ஓடி வந்துட்டு இருப்பான். ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவனோட வாட்சை செக் பண்ணுவானா. மிட் நைட் ஆறதுக்கு 12 மணி ஆறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருந்தது. அவனுக்கு இப்போ கடைசி ஹார்க்ரக்ஸ் எதுன்னு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது எங்கே இருக்குன்னு இப்போ அவன் பயங்கரமாக யோசிச்சுட்டே ஓடி வந்துட்டு இருப்பான். ராவன்க்ளா ஹவுஸ்ல இருந்து ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த டயடமை தேடி இருக்காங்க. விச் மீன்ஸ் ராவன்க்ளா டவர்ல அது இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பட் அது அங்கே இல்லைன்னா வேற எங்கே இருக்கும்? டாம் ரிடில் ஹாக்வர்ட்ஸ் கோட்டைக்குள்ளே மறைச்சு வைக்கிறதுக்கு எந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கான்? அவனோட ரகசியம் அங்கவே தான் இருக்கும், யாருக்கும் வெளியில் தெரிய வராதுன்னு அவன் எந்த இடத்த நம்பியிருக்கான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே ஓடி வந்துட்டு இருப்பானா. இப்படியே அவன் டெஸ்பரேட்டாக யோசிச்சுட்டே அந்த கார்னரில் அவன் திரும்பி அந்த புது காரிடோரில் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வச்சிருப்பான். அந்த காரிடோரில் அவனுக்கு லெஃப்ட் சைடு இருந்த ஜன்னல் நல்லா வெடிச்சு செதறி உடையுமா. ஹாரி வேகமாக பயந்துட்டு பின்னாடி வந்துடுவான். ஏன்னா இப்போ அந்த வெடிச்சு செதறின ஜன்னல் வழியாக மிகப்பெரிய நல்ல பெருசாக இருக்கிற ஒரு பாடி பறந்து வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற செவரில் நல்லா அடித்து கீழே விழுகும். இப்போ அதுலேருந்து ஏதோ ஒன்று பெருசாக பார்க்குறதுக்கு நல்லா பொசுன்னு இருக்குமா, நிறைய முடியோடு இருக்கும். அது அதுலேருந்து நல்லா வெளியில் வந்து அங்கே நிற்கிற ஹாரியை பார்த்து நல்லா வந்து தாவுமா. ஹாக்ரிட் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். ஹாக்ரிடோட அந்த போர் ஹேண்ட் நாய் ஃபேங் இருக்குல்ல, அது ஹாரி அங்கே பார்த்த உடனே வேகமாக ஹாரி மேலே தாவி வந்து ஹாரியோட காலை பிடிச்சி அவன் மேலே ஏறிட்டு இருக்கும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஹாரி கத்திட்டு இருப்பானா.
ஹாரி நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு வந்து ஹாரியை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாரா. அவர் கட்டி பிடிச்சதுல ஹாரியோட விழா எலும்புலாம் அப்படியே நொறுங்கின மாதிரி இருக்கும். தென் அவர் இப்போ வேகமாக அந்த உடஞ்சி போன ஜன்னல் கிட்ட போய் குட் பாய் கிராப்பி அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருப்பாரு அந்த ஓட்ட வழியா. நான் உன்னை சீக்கிரமே பார்க்குறேன், சமத்தா இருக்கணும் அப்படின்னு அவர் கத்திட்டு இருப்பாரா. ஹேக்ரிடுக்கு பின்னாடி அந்த இருட்டில் ஹாரி பாப்பானா தூரத்தில் ஏதோ ஒரு லைட்டு நல்லா வெடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா பர்ஸ்ட் ஆகுமா. பயங்கரமாக யாரோ வியர்டாக கத்துற சத்தமும் இப்போ கேட்கும். ஹாரி அவனோட வாட்சை பார்ப்பானா, பார்த்தா கரெக்டாக 12 மணி ஆயிருக்கும், மிட் நைட் ஆயிடுச்சு. இங்கே பேட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிளைமி ஹாரி அப்படின்னு ஹேக்ரிட் இப்போ பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. அவ்வளோதானா, சண்டை போடுறதுக்கு நேரம் வந்துருச்சா அப்படின்னு அவர் கேட்பாரா. ஹேக்ரிட் நீங்கள் இப்போ எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. நான் தங்கியிருந்த குகை வரைக்கும் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் கத்துன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு ஹேக்ரிட் எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பாரு. பாட்டரை என்கிட்ட கொடுக்கறதுக்கு மிட் நைட் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு அவன் கத்திட்டு இருந்தது நல்லாவே எனக்கு கேட்டுச்சு. நீ இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு அப்போவே நல்லா தெரிஞ்சிருச்சு ஹாரி, இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபேங் கீழே இறங்க அப்படின்னு ஹேக்ரிட் கத்திட்டு இருப்பாரு. ஏன்னா ஃபேங் ஹாரி மேலே ஏறி அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குதுல ஹாரியை, அதனால. ஸோ நாங்கள் எல்லாரும் உன் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கோம். நான் கிராப்பி ஃபேங் எல்லாருமே காட்டோட இலையை உடச்சி தள்ளிட்டு உள்ளே வந்திருக்கோம். கிராப்பி தான் என்னையும் ஃபேங்கையும் தூக்கிட்டு இங்கே ஓடி வந்தான். கோட்டை பக்கத்தில் நெருங்கின உடனே எங்களை கீழே இறக்கி விட சொன்னா ஜன்னல் வழியாக எங்களை தூக்கியே உள்ளே எறிஞ்சிட்டான். என்னமோ, ஆனால் நான் எக்ஸாக்டாக அந்த மாதிரி சொல்லலை. எனிவே ராணியும் ஹெர்மைனி எங்கே அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரா. அது நல்ல கொஷின், கமான் அப்படின்னு ஹாரி இப்போ கூப்பிட்டுட்டு இருப்பான். அவங்க 3 பேருமே அந்த காரிடோரில் வேகமாக ஓடிட்டுருப்பாங்களா. ஃபேங் இவங்களுக்கு பின்னாடி வேகமாக ஓடி வந்துட்டுருக்கோம். அவங்க ஓடிட்டுருக்கிற காரிடோர்ஸை சுற்றி இருக்கிற காரிடோர்ஸில் நிறையா பேர் ஓடிட்டுருக்க சத்தம், நல்லா கத்திட்டுருக்கிற சத்தம், அப்புறம் அந்த ஜன்னல் வழியாக இருட்டாக இருக்கிற அந்த கிரவுண்ட்ஸில் லைட்டாக ஃப்ளாஷ் ஆகுறதையும் அவனால் நல்லா பார்க்க முடிஞ்சுது. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் ஹாரி அப்படின்னு ஹேக்ரிட் கத்திட்டே ஓடி வந்துட்டு இருப்பாரு. பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டே கேட்டுட்டு இருப்பாரு. அவர் ஓடி வர்றதுல கீழே இருக்கிற தரெல்லாம் அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக எங்கன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு ரேண்டமாக அங்கே இருக்கிற டேர்னில் திரும்பிட்டு இருப்பான். ஆனால் ராணு ஹெர்மைனி இங்கே தான் கண்டிப்பாக எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டே இருப்பானா. இந்த போரோட ஃபர்ஸ்ட் அடிப்பட்டவங்களை ஹாரி இப்போ கண்ணுக்கு எதிர பார்த்துட்டு இருப்பான். ஸ்டாஃப் ரூமோட என்ட்ரன்ஸை எப்போவுமே கார்ட் பண்ணிட்டு 2 கார்கயல்ஸ் இருக்கும்ல, அது இப்போ உடஞ்சி போய் அங்கே கிடக்கும். அங்கே இருக்கிற ஜன்னல் நல்லா உடஞ்சிருக்குமா, அது வழியாக தான் அந்த ஜிங்ஸ் வந்திருக்கும் போல. தரையில் அங்கே செதறி கிடக்கிற அந்த கார்கயல்ஸோட உடஞ்சி போன பாடி, தலை அதெல்லாம் ஹாரி தாண்டிக்கிட்டு இருப்பானா. அவன் அப்படி தாண்டி போயிட்டு இருக்கும் போது அதுங்க மோன் பண்ணிட்டு இருக்குங்க. ஓ என்னெல்லாம் கண்டுக்காதீங்க, நான் இப்படியே இங்கே கடந்து அப்படியே சுருங்கி போகிறேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி லோவாக மோன் பண்ணிட்டு இருக்குமா. அங்கே உடஞ்சி போய் கிடக்கிற அந்த ஸ்டோன் ஃபேஸை ஹாரி இப்போ பார்த்தக்கப்புறம் சடனாக அவனுக்கு செனோஃபிலியஸோட வீட்டில் அவங்க பார்த்துருப்பாங்களே ரொவனா ராவன்க்ளாவோட அந்த மார்பிள் பஸ்ட் சிலை, அது இப்போ ஞாபகத்துக்கு வரும். அந்த சிலையோட தலையில இருந்த அந்த ஹெட்ரஸ் இப்போ அவனுக்கு ஞாபகத்துக்கு வருமா. அப்படியே இப்போ ராவன்க்ளா டவர்ல இருந்து அந்த சிலையோட தலையில இருக்கிற அந்த ஸ்டோன் டயடமும் இப்போ அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த பேசேஜோட எண்டில் இப்போ அவங்க ஓடிட்டு இருக்கும் போதுதான் 3ஆவதா ஒரு கல் சிலையோட மெமரி இப்போ அவனுக்கு டக்குன்னு வரும். பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருந்த வயசான வார்லாக்கோட சிலை. அந்த சிலையோட தலையில் ஹாரியே அவனோட கையால் ஒரு விக்கை வச்சுட்டு அந்த விக்குக்கு மேலே ஒரு பழைய டியாராவை வச்சுட்டு வந்திருப்பான். இந்த மெமரி அவனுக்கு இப்போ வந்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிரும். லைக் நல்லா சூடாக இருக்கிற ஃபயர் விஸ்கி அவன் நல்லா குடிச்ச மாதிரி இப்போ அவனுக்கு இருக்கும். அப்படியே அவன் ஸ்டம்பிள் ஆயிடுவான். ஒரு வழியாக அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஹார்க்ரக்ஸ் எங்கே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு. டாம் ரிடில் யார்கிட்டையுமே எதையுமே சொல்லாமல் தனியாகவே தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டில் இருக்கிற ஒரு டீப்பான மிஸ்ட்ரிக்குள்ளே அவனால் மட்டும்தான் பெனிட்ரேட் பண்ண முடியும்னு அவன் நினச்சிருக்கானா. அவன் எந்த அளவுக்கு முட்டாளான அரகண்டாக இருந்திருக்கான். பட் அஃப்கோர்ஸ் டம்பிள்டோர் அண்ட் ஃப்ளிட்விக்னாலேயே அந்த பிளேஸில் காலடி எடுத்து வைக்க முடியல. ஆனால் இப்போது கடைசியாக ஹாரிக்கும் வால்டமோர்ட்டுக்கும் மட்டுமே இப்போ தெரிஞ்ச அந்த ரகசியம் டம்பிள்டோர்னால கண்டே பிடிக்க முடியாமல் இருந்தது. அவன் இப்போது அவ்வளோ ஸ்பீடாக ஓடி போயிட்டுருப்பானா. ஆப்போசிட்டில் அங்கே ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் ஓடி வந்துட்டு இருப்பாங்களா. அவங்கள பார்த்து இவன் பயந்துருவான். ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி நெவில், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க கையில் எல்லாருமே ஏதோ ஒரு பாட்டட் பிளான்ட்டை பிடிச்சிட்டு ஓடி போய்கிட்டு இருப்பாங்க. எல்லாரோட காதலையுமே ஏர் மஃப் இருக்கும். மேண்ட்ரேக்ஸ் அப்படின்னு நெவில் இப்போ ஹாரியை பார்த்து கத்திட்டே ஓடிக்கிட்டு இருப்பான். வெளியில் இருக்கிற எல்லா செவர்லையுமே போய் வைக்க போகிறோம், அவனுங்க செத்தானுங்க அப்படின்னு நெவில் ஹாரியை பார்த்து கத்திட்டு ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் கூட சேர்ந்து பயங்கர ஸ்பீடாக ஓடிட்டு இருப்பான்.
அவங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸ் கையில் மேண்ட்ரிக்ஸ் செடியை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த செடியை யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கல்லாக்குனவங்களை திரும்ப குணப்படுத்துகிற இந்த செடியை பற்றி நம்ம சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்லேயே நிறையா பார்த்துருக்கோம். அந்த செடியை தான் பிடிச்சிட்டு இப்போ இவங்க வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஹாரிக்கு இப்போ எங்கே போகணும் நல்லாவே தெரியும். அவன் வேகமாக ஓடிட்டு இருப்பானா இவனுக்கு பின்னாடியே ஹாக்ரிடும் ஃபேங்கும் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற எக்கச்சக்க போர்ட்ரேட்ஸை கடந்து அவன் வேகமாக ஓடிட்டு இருப்பானா. போர்ட்ரேட் ஸ்கூலில் இருந்தவங்க எல்லாருமே ஹாரியை மாதிரியே பயங்கர ஸ்பீடாக நிறையா போர்ட்ரேட் ஸ்கூலில் தாவி தாவி ஓடிட்டு இருப்பாங்க. கோட்டையில் மித்த பகுதியில் நடக்கிற விஷயங்களை எல்லாருக்கிட்டையும் போய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நியூஸ் எல்லாம். அந்த காரிடோரோட எண்டை அவன் ரீச் பண்ணும்போது ஹோல் கோட்டையே இப்போ ஷேக் ஆயிரும். அங்கே ஒரு பிளின்த்தில் இருந்த மிகப்பெரிய வேஸ் இப்போ வெடிச்சு செதறுமா. ஒன்றும் ஆகலை ஃபேங், ஒன்றும் ஆகலை அப்படின்னு ஹாக்ரிட் இப்போ கத்திட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த நாய் ஃபேங் இருக்குல்ல, அந்த பீங்கா வெடிச்சு செதறினதுல ரொம்பவே பயந்து போயிருக்கிற தன்னோட நாயை ஹாக்ரிட் அங்கே சமாதானப்படுத்திட்டு இருப்பாரா. ஆனால் ஹாரி அங்கே நிற்கவே மாட்டான். பயங்கரமாக ஆடிட்டு இருக்கிற அந்த பேசேஜஸில் அவ்வளோ ஸ்பீடாக அவனோட மந்திரக்கோலை ரெடியாக வச்சுட்டு ஓடிட்டே இருப்பான். அவன் இப்போ இன்னொன்று காரிடோரில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பெயிண்டிங்கில் இருந்த நம்ம நைட்டு சார் கடகன் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரிசனர் ஆஃப் அஸ்கபானில் அவரை பற்றி நம்ம நல்லாவே பார்த்துருப்போம். அவர் இப்போ எல்லா பெயிண்டிங்கையும் தாண்டி ஓடி வந்து ஹாரியை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி ஓடி வந்துட்டு இருப்பாரு. அதுவும் கத்தி அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பின்னாடியே அவரோட குண்டான குட்டையான போனியும் ஓடி வந்துக்கிட்டு இருக்கோம். கேவலம் பிடிச்சவனுங்க, பொறுக்கி பயலுங்க, பொறுக்கி நாய்ங்க, கேடு கட்டவனுங்க, அவனுங்களை இங்கேருந்து துரத்து ஹாரி பாட்டர், அவனுங்களை இங்கேருந்து விரட்டி துரத்து அப்படின்னு அவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே ஓடி வந்துக்கிட்டு இருப்பாரு கத்திக்கிட்டே. ஹாரி இப்போ ஒரு கார்னரில் திரும்பி ஓடிக்கிட்டு இருப்பானா அங்கே பார்த்தா ஃப்ரெட்டு கூட சேர்ந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. இன்க்ளூடிங் லீ ஜார்டன், ஹேனா அபோட் இவங்கெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு எம்டியான பிளின்த்துக்கு பின்னாடி அவங்க நின்றுட்டு இருப்பாங்களா. அந்த பிளின்த்து மேலே ஒரு சிலை தான் இருக்கும். அந்த சிலை அங்கே இருக்கிற ஒரு சீக்ரெட்டான பேசேஜ் வேயை மறைச்சிருக்கும். பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் புக் வீடியோ கேட்டவங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன் நல்லாவே தெரியும். அங்கே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட மந்திரக்கோலை முன்னாடி நீட்டிட்டு அந்த மறைஞ்சிருக்கிற அந்த ஓட்ட வழியாக எதையோ கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டு வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு ஃப்ரெட்டு ஹாரியை பார்த்து கத்திட்டு இருப்பானா. அந்த கோட்டை திரும்பவும் ஆடுமா. ஹாரி அங்கேருந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்பவே பயந்து போயும் இருப்பான். இப்போது ஹாரி இன்னொன்று ஒரு காரிடோரில் ஓடிக்கிட்டு இருப்பானா அங்கே பார்த்தா எக்கச்சக்க ஆந்தைகளாக பறந்துட்டு இருக்கும். நம்ம மிஸ்ஸஸ் நாரிஸ் இருக்குல்ல, ஃபில்ச்சோட பூனை, அது அதோட முன்னாடி இருக்கிற 2 கைகளை வச்சு நல்லா ஜம்ப் பண்ணி அந்த ஆந்தைகளை எல்லாத்தையுமே துரத்திக்கிட்டு இருக்கும். இசுன்னு கத்தி அந்த ஆந்தைகள் எல்லாத்தையுமே அதோட பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அது அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. பாட்டர் அப்படின்னு இப்போ பயங்கரமாக ஒரு சத்தம் வருமா. என்னன்னு பார்த்தா அந்த காரிடோரில் அவனுக்கு முன்னாடி ஆபர்ஃபோர்த் டம்பிள்டோர் அவரோட மந்திரக்கோலை ரெடியாக வச்சுட்டு அவனை பிளாக் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாரு. என்னோட பப்பு வழியாக 100கணக்கான பசங்க போயிட்டு இருக்காங்க பாட்டர் அப்படின்னு அவர் கத்துவாரா. எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருமே எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க வால்டமோர்ட் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. இங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா யாருமே உன்னை அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலை. எனக்கு தெரியும், நான் ஒன்றும் செவிடம் கிடையாது. ஹோல் ஹாக்ஸ்மேட் வில்லேஜுக்கே அவன் கத்துன சத்தம் நல்லா கேட்டுச்சு, எல்லாருமே கேட்டுட்டோம். இன்னும் ஆபர்ஃபோர்த் அவனை பேச விடாம கத்திக்கிட்டு இருப்பாரு. அண்ட் ஃபியூ ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸை இங்க ஹாஸ்டேஜா புடிச்சு வைக்கணும்னு கூட அவனுக்கு ஐடியா வரல. நிறைய டெத் ஈட்டர்ஸோட பசங்களெல்லாம் நீ சேஃபா வெளியில அனுப்பிச்சிட்ட, இங்க அவங்கள வச்சிருந்தா நமக்கு சாதகமா தானே இருந்திருக்கும் அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருப்பாரா. வால்டமோர்ட் அதெல்லாம் ஸ்டாப்பே பண்ணாது. அண்ட் உங்க அண்ணன் இருந்திருந்தாருன்னா அதெல்லாம் கண்டிப்பா பண்ண விட்டுருக்க மாட்டாரு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். ஆபர்ஃபோர்த் எரிச்சலாக சவுண்ட் விட்டுட்டு ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஹாரியும் இப்போ முன்னாடி பார்த்து நல்லா ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிருவானா. உங்கள் அண்ணன் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அதை பண்ண விட்டுருக்க மாட்டாரு. வெல், அதுதான் உண்மை அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டே ஓடிட்டு இருப்பான். டம்பிள்டோர் இவ்வளோ நாளாக ஸ்னேப்பவே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவர் இங்கே பிடிச்சே வச்சுருக்க மாட்டார் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே ஓடிட்டுருப்பானா. அந்த ஃபைனல் கார்னரில் அவன் திரும்பும் போது ஆன்னு கத்திருவான் பயந்து. ஆனால் அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். யாருன்னு பார்த்தா அங்கே ராணும் ஹெர்மோயினியும் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க 2 பேரோட கையில் ஃபுல்லாக பெருசாக வளைஞ்சிருக்கிற டர்ட்டியான எல்லோ கலர் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ரானோட கையில் ப்ரூம் ஸ்டிக்கையும் வச்சுருப்பான். இதோட நம்ம சாப்டர் 31 பார்ட் 1 த பேட்டில் ஆஃப் ஹாக்வர்ட்ஸை முடிச்சுக்கலாம். எப்பா, இதுவே 44 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. இதோட அடுத்த பாட்டுக்கு உங்களோட மனசை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை விட பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெலனா ராவன்க்ளாவோட கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Tales by Minnie.